ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் இல்லாமல் வாசலில் குட்டி குட்டி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது என்ன மாதிரி டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி வந்து கொஞ்சம் அளவு பறித்து எடுத்துக்கலாம். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எங்கே துளசி பார்த்தாலும் நம்ம பறித்து சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி துளசியும் சேர்க்க போகிறேன் டீயில். அடுத்து இஞ்சி, லெமன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து விறகடுப்பு, குட்டி விறகடுப்பில் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு, மண் பாத்திரம். அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவு நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். மண் பாத்திரம் தனியாக சூடாகவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 6 பேர் இந்த டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் குட்டி டம்ளரில் 6 டம்ளர் வர அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு டீ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துருக்கிற வாட்டர் நல்லா சூடாகணும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பு வந்து நல்லா எரித்து விட்டுக்கணும். விறகடுப்பு கொஞ்சம் எரியறதுக்கும் லேட் ஆகும். நம்ம பார்த்து விறகெல்லாம் வச்சுட்டே இருக்கணும். அது இல்லாமல் குட்டி அடுப்பு அப்படின்றதுனால பாத்திரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க தண்ணியும் வந்து நல்லா சூடாகணும். ஈவினிங் டைம்லாம் நல்லா காற்றடிக்குதுங்க. சூப்பரான ஒரு கிளைமேட்டு. இந்த டைமிங்கில் இந்த மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம் அப்படின்னாக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணியிருக்கிற தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடானதும் டீத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். டீத்தூள் வந்து கொஞ்சம் அளவு சேர்த்தாலே போதும். டீத்தூளோட அளவு வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா டீ கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான அளவில் சேர்த்துக்கணும். நார்மலாக நம்ம பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்ப்போம் இல்லைங்களா? அதை விடவே கம்மியான அளவில் ஆட் பண்ணாலே போதும். டீத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அடுப்பு எரிய விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரணும். அடுத்து அது கூட சேர்க்குறதுக்காக இஞ்சி கொஞ்சம் அளவு எடுத்து தோல் சீவி வைக்க போகிறேன். தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே டீ பொடியோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்க்குற இஞ்சியுமே கொஞ்சம் அளவாக இருக்கணும். அதிகமாக இஞ்சி சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் காரத்தன்மை அதிகமாகிடும். அடுத்து பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற துளசி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம சேர்த்த திங்ஸ். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இதனோட எல்லா எசன்ஸுமே வாட்டரில் இறங்கணுங்க. அதுவும் மண் பாத்திரத்தில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு ஹெல்தி. இவ்வளோ நேரம் சூடாகியும் பாத்திரத்தோட மேலே தொட்டோம் அப்படின்னாக்க சூடே இல்லைங்க. எப்போவுமே நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது கவனிக்கலாம், மண் பாத்திரம் சூடாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சூடாயிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஆறுறதுக்கும் லேட் ஆகும். அது இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா கண்டென்ட்டும் மண் பாத்திரத்தில் சேர்ந்து கொதிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மண் பாத்திரத்தோட அந்த எசன்ஸுமே சேர்த்து அந்த டீயில் வந்து நமக்கு தெரியும். அதை நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கவும் முடியும். இந்த டீக்கு நான் இவ்வளோ நேரம் சூடு பண்ணுறதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இதுவுமே நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக கொதிச்சு வந்துடும். தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இறக்க போகிற டைமிங்கில் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ. இந்த டீக்கு வந்து ஃபுல் டேஸ்ட்டை கொடுக்குறதே லெமன்னு கூட சொல்லலாம். டீ வந்து அடுப்புலேருந்து இறக்க போகிற டைமிங்கில் தான் இந்த லெமன் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அதனோட வாசனை மாறாமல் இருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பரான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த டைமிங்கில் மழை பெஞ்சிட்டு இருக்கறனால சளி பிடிக்காமலும் இருக்கும். அது இல்லாமல்
பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குங்க. லெமன், துளசி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல ஒரு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டீனும் சொல்லலாம். இப்போது ஹெல்த்தியான சூப்பரான டீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேன். இந்த டீ எக்ஸாக்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எல்லாருக்குமே சர்வ் பண்ணிடலாம். எல்லோரும் ரொம்ப நேரமாக டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மெகன்னா இந்த டீ வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சஹானா அந்த பக்கமே வரல, இந்த டீ எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த டீயை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா காற்றடிச்சிட்டே இருந்தனால அடுப்பெரிய கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ குட்டீஸ் எல்லாருமே டீயை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குங்க?